ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நீங்க என்னுடைய பிளேலிஸ்ட பார்த்தா தெரியும். உங்க சேனலுக்கு ஏன் வியூஸ் போல, வாட்சர்ஸ் ஏன் கம்ப்ளீட் பண்ண முடியல, மானிட்டேஷனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், சோ அந்த மாதிரியான வீடியோஸ்ல நிறைய போட்டிருக்கோம். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் என்ன சொல்லிருக்கீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கு மேல ப்ரோமோட்னு வருது. சோ இந்த ப்ரோமோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடாம கேளுங்க. ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கிடையாது. சோ இந்த வீடியோ நீங்க நல்லா டீப்பா கேளுங்க. ப்ரோமோட்னா என்னன்னா ஃபர்ஸ்டா புரிஞ்சுக்குங்க. ப்ரோமோட்னா என்னன்னா ஒரு விஷயத்த இந்த சேனல்ல ப்ரோமோட் பண்றதுதான் ப்ரோமோட். இப்போ ஒரு கடையை ப்ரோமோட் பண்ணா அந்த கடை வந்து ஃபேமஸ் ஆகும். சோ ஒரு சாரிய ப்ரோமோட் பண்ணலாம். சோ எல்லாமே நம்மளுடைய சேனல்ல ப்ரோமோட் பண்ணிக்கலாம். ரெண்டு டைப்ல இருக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல. சோ மானிட்டேஷன் ஆனதுக்கு அப்புறமும் நம்மளுடைய சேனல்ல ப்ரோமோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனல் மானிட்டேஷன் ஆகாத இருந்தாலுமே ப்ரோமோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், நிதானமா கேளுங்க. மானிட்டேஷன் ஆன பிறகு நம்ம ப்ரோமோட் பண்ணிக்கலாம். சோ இந்த ப்ரோமோட் பண்றதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கடையை ப்ரோமோட் பண்ண சொன்னா டைரக்டா அந்த கடைக்காரே நமக்கு காசு கொடுத்துருவாங்க. இது யூடியூப்ல இருந்து வராது. யூடியூப்ல ஆட்சன்ஸ் மூலம் மட்டும்தான் வரும். சோ அது எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் நான் ப்ரோமோட் ரெண்டு வகைப்படும் சொல்லியிருக்கேன். ஒரு ப்ரோமோட் நம்மளுடைய சேனல்ல மத்த பொருட்களை ப்ரோமோட் பண்ணலாம். இன்னொரு ப்ரோமோட் என்னன்னா நம்மளுடைய சேனலை யூடியூப்ல ப்ரோமோட் பண்ணும். சோ அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த இடத்துல ஷார்ட்ஸ் மேல கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, உங்களுடைய சேனல்ல ஏதாவது ஷார்ட்ஸ் ஃபேமஸ் ஆகாம இருந்தா கண்டிப்பா உங்களுடைய சேனல்ல நீங்க இங்க ப்ரோமோட் பண்ணிக்கலாம். நீங்க உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணிக்கலாம். சோ இந்த ரெண்டு இடத்துலயுமே காசு செலவாகுது. சோ வேற யாரா உங்களுடைய சேனலை ப்ரோமோட் பண்ண சொன்னாலும் அவங்க காசு கொடுக்கணும். உங்களுடைய சேனலை நீங்க யூடியூப் கிட்டே ப்ரோமோட் பண்ண சொல்லலாம். இது ரொம்ப சேஃப். நீங்க இதுக்கு மானிட்டேஷன் ஆகணும் ஆகக்கூடாதுன்னா கிடையாது. சோ நீங்க ப்ரோமோட் பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிட்டு நீங்க உங்களுடைய சேனலை யூடியூப் சில ஆடியன்ஸ் எடுத்துட்டு போவோம். சோ நீங்க அதுக்கு நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோவை ப்ரோமோட் பண்ண நீங்க ட்ரை பண்ணலாம். சோ நான் இதை ட்ரை பண்ணணும், நீங்க அதை கண்டிப்பா பண்ணியதான் ஆகணும்னு நான் சொல்லல. சோ அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க ப்ரோமோட் பண்ணிக்கலாம். சோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். ஆனா கண்டிப்பா நீங்க யூடியூப்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. பணம் சம்பாதிக்கணும் தான் வரீங்க. சோ நீங்க உங்க பணத்தை கொடுத்து உங்களுடைய சேனலை வளர்க்காதீங்க. கடைசி வரைக்கும் அது ஒரு ஹாபியா மாறிடும். ஒரு இந்த ரம்மி, இந்த லூடோ, இந்த கேம் எல்லாம் விளையாடுற மாதிரி ஒரு ஹாபியா மாறிடும். பணம் கட்டி நமக்கு வியூஸ் சப்ஸ்கிரைபர் வாங்கினா நமக்கு நிறைய பணம் வரும் அப்படின்ற மாதிரி மாறிடும். சோ இது ஒரு சூதாட்டம் மாதிரி தான். நீங்க ப்ரோமோட் பண்ணும்போது பணம் கட்டுறாங்க. சோ நீங்க அதை கட்டினா கொஞ்சம் வியூஸ் கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஆசையில நிறைய வியூஸ் வாங்க நிறைய அமௌண்ட் கட்டிட்டே இருப்பீங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரோமோட் பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய இஷ்டம். சோ ப்ரோமோட் பண்ண என்னென்ன ஹாபிஸ் உங்களுக்கு உண்டாகும் நான் சொல்லிட்டேன். வாங்க இப்போ ப்ரோமோட் எப்படி பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க ஷார்ட்ஸ்க்கு மேல இந்த மாதிரி ப்ரோமோட் திஸ் ஷார்ட் அப்படின்னு இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க இதை டச் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்னு இருக்கும். அவங்களே ஒரு 4-5 கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்களே கிரியேட் பண்றதா இருந்தாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்ப ஆல்ரெடி நான் இருக்கிறதே ஒண்ணு டச் பண்ணிட்டேன். சோ நான் இப்ப நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க கரன்சி இருக்கும். சோ இங்க எந்தெந்த கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ நம்ம நாட்டுடைய கரன்சியோட சிம்பிள் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா INR அதுவே ரைட்டான ஒன்று. சோ உங்களுக்கு எந்த மாதிரியான கரன்சி வேணும்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பட்ஜெட்னு இருக்கு. சோ பட்ஜெட் பாருங்க எவ்வளவு தூரம் போகுது பாருங்க. நமக்கு பட்ஜெட் எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். இப்படி தள்ளிட்டே போகும்போது மாறிட்டே இருக்கும். சோ நமக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 7 days. இப்ப 7 daysல இருக்கு. சோ இங்க பாருங்க 31 days அப்படின்னு இருக்கு. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா based on YouTube total budget your spend on average ₹5.48. அதாவது ₹35.48 for day this select duration. சோ நமக்கு எந்த அளவுக்கு டியூரேஷன் வேணும்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பட்ஜெட்டும் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் பண்ணணும்னு சொல்லல, நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். சோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க கண்ட்ரி வரும் இந்தியா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபினாலிஸ் இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்ப
டீடைல்ஸ், அதாவது அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க போட்டு எப்படி கூகுள் பே போன் பேல மணி சென்ட் பண்ணுவீங்களோ அது போல நீங்க யூடியூப்க்கு மணியை சென்ட் பண்ணிக்கலாம். இது ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சோ வீடியோக்கு உங்களுக்கு வேணும்னா பேக்ல டோட்டலா நீங்க வந்துருங்க. குரோம்ல உங்களுடைய டேஷ்போர்டு இப்படிதான் இருக்கும். சோ நீங்க நல்லா பாருங்க, டேஷ்போர்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை வந்து நம்ம வீடியோக்கு ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க லாஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு. சோ இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க உங்களுடைய வீடியோஸ் இங்க இருக்கும். சோ வந்து கெட் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒண்ணு வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ ஆல்ரெடி கிரியேட் ஆன ஒரு அக்கௌண்ட் இருக்கும், இல்லைன்னா நீங்க நியூவா கிரியேட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். சோ நம்ம ஷார்ட்ஸ்க்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். சோ வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அக்கௌண்ட்லயே நான் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இங்க நெக்ஸ்ட் கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் growth, உங்களுடைய சப்ஸ்கிரைபரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணுமா, வீடியோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்ல வெப்சைட்ல வந்து விசிட் பண்ணணுமா, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்லயே வந்து நிறைய பேர் விசிட் பண்ணணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். சோ நீங்க இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்ப இந்த பேஜ்ல வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா இடத்துல வந்து செலக்ட் வீடியோ ஃப்ரம் யுவர் சேனல் இருக்கு. இந்த ஆட் கொடுத்துக்குங்க. உங்களுடைய வீடியோ நீங்க எந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்ப வந்து இந்தியா ஸ்ரீலங்கான்னு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரிக்கு ப்ரொமோஷன் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ இந்தியா ஸ்ரீலங்கா. சோ இந்தியாவில ஸ்ரீலங்கா தான் உங்களுடைய வீடியோ அதிகமா பாக்குறாங்க. சோ வந்து யூடியூப்ல அந்த மாதிரி உங்களுக்கு கண்ட்ரிஸை கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து இந்த நெக்ஸ்ட் நீங்க டச் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. திரும்பவும் நெக்ஸ்ட் டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்துரும். நான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ்க்கு சொல்லிட்டு உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு பே பண்றீங்களோ பண்ணிட்டு ப்ரொமோட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வீடியோ ப்ரொமோட் ஆயிடும். வந்து இதை நான் வந்து ப்ரொமோட் பண்ண சொல்லல. நிறைய பேர் வந்து ப்ரொமோட் திஸ் வீடியோ அப்படின்னா என்னன்னு டவுட் கேட்டிருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம டவுட்டை மட்டும் தான் கிளியர் பண்றேன். இந்த விஷயத்த பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொமோட் வந்து இப்படிதான் பண்ணணும். சோ வந்து நீங்க ஒரு வேலை பண்ணணும்னு நினைச்சாலும் நல்லா திங்க் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ நீங்க ஓன் உழைப்ப போட்டீங்கன்னா கொஞ்ச நாள் இல்லைனாலும் கொஞ்ச நாள் கிடைக்கும். சோ நீங்க ஒரு வேலை விருப்பப்பட்டா நீங்க பண்ணிக்குங்க. இந்த ஆப்ஷனுக்கு உண்டான டவுட்ஸை தான் நான் கிளியர் பண்ணேன். சோ நான் வந்து இதை பண்ண சொல்லல. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு ஏன் வியூஸ் போலன்னு சொல்லிட்டு நிறைய நான் விஷயத்த சொல்லியிருக்கேன். சோ வந்து என்னுடைய பிளேலிஸ்ட் யூடியூப் டிப்ஸ் அதை போய் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல் க்ரோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை மறக்காம பாருங்க. A to Z சொல்லியிருப்பேன். யூடியூப் எப்படி ஓபன் பண்ணணும், இடையில வியூஸ் குறைஞ்சா என்ன பண்ணணும், வாட்சஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். சோ வந்து நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. சோ உங்களுடைய டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எல்லாருடைய டவுட்ஸும் ஒன் பை ஒன்னா மேக் பண்ணி நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல நிறைய டவுட்ஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ வந்து டே பை டே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்க யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி.